ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்துட்டு அதை பற்றி பார்க்க போகிறோம். அல்கெமி சுப்ரீம் எபிசோட் 7 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோடெலாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய்ட்டு செக் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக்கை தட்டி விட்டிங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். அதனால் மறக்காமல் அந்த லைக்கை மட்டும் தட்டி விட்டுட்டு பாருங்கள். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ நைட்லாம் போயிட்டு அந்த சோல் பவர்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அங்கேருந்து பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கூட போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இதோட தான் பார்த்தீங்கன்னா போன எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. எபிசோடோட ஸ்டார்டிங்கே ஹீரோ வந்து என்ன சொல்லுவான், நம்ம இப்போ வந்து சீரியஸாக வந்து சண்டை போடலாம், இந்த வாட்டி நீ தோத்துட்டுனா அழுவக்கூடாது அப்படி சொல்லிட்டு க்ரீன் கூட பார்த்தீங்கன்னா அங்கே சீரியஸாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. க்ரீனுமே அவளோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அங்கே சண்டை போட ஆரம்பிக்கிறா. க்ரீன் பண்ணுற அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே டஸ்ட்ரை பண்ணுறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எனர்ஜி பிளாஸ்ட் ஆகுது. க்ரீன் திரும்ப ஹீரோ ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணுவான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி அதெல்லாம் வந்து மிஸ் ஆகிட்டு அவனோட ஐஸ் நெக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணிடுவான். ரெண்டு பேரும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு அந்த இடத்துல பயங்கரமாக டயர்ட் ஆயிடுறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு இதோட முடிச்சிக்கலாம் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ க்ரீன் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு சூப்பரான பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறா. க்ரீன் ஹீரோ எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பாத் எடுக்கிறது தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா. அதாவது இங்கே கல்டிவேஷன் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கிறா. அதுக்கப்புறம் போயிட்டு உள்ள வந்து 2 ரூம் கேட்டால் அங்கே இருக்கிறவனா சொல்லிடுறாருனா ரொம்ப லேட் ஆகிடுச்சு மேடம், ஒரு ரூம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா ஒரு ரூமில் 4 பேர் வந்து கல்டிவேஷன் பண்ணலாம், நம்ம வேணால் ரூமை ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். ஆனால் ஃபஸ்ட்டு க்ரீன் ஒத்துக்க மாட்டா. அப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறேன், நான் வந்து உனக்கு ஷேர் பண்ணுற ரூம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகேன்னு ஒத்துக்காங்க. ஹீரோ அங்கே வந்ததுக்கப்புறம் தான் சொல்லிட்டு இருக்கேன்னா ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ க்ரீனுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுவா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா நான் கல்டிவேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்டிவேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஆனால் அந்த க்ரீன் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோவே வந்து குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும். ரொம்ப நேரம் ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருந்ததில் அந்த பொண்ணு எதுக்கு வந்துச்சுன்றதே வந்து மறந்துடுது. நம்ம கல்டிவேஷன் பண்ணுறது தானே அந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் கல்டிவேஷன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுது. க்ரீன் கல்டிவேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவனோட கல்டிவேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுறான். ஹீரோ வந்து கண்ணை முழிச்சு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் வந்து பவர்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். க்ரீன் பொண்ணு அந்த இடத்துல கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையுமே அந்த ஹீரோ பார்ப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, டக்குன்னு அங்கே வந்து ஜெட்டு விட்டுருவான். ஹீரோ இப்போ நேராக பார்த்தீங்கன்னா மறைஞ்சு அங்கே வந்துகிட்டு இருக்கானா அந்த சோல் பவர் அப்சர்வ் பண்ணுற ஏரியாவில் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்கே இல்லைன்னொடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு போயிடுவான். ஹீரோ நேற்று சண்டை போட்டு அந்த பொண்ணை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ நேற்று விட்ட வேலையை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடறான். திரும்ப பார்த்தீங்கன்னா ஹீரோ சோல் பவர்லாம் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போ ஹீரோ என்ன சொல்லணும், ஒரு அல்கெமிஸ்ட்டுக்கு சோல் பவர் தான் ரொம்ப முக்கியம், எந்த அளவுக்கு சோல் பவர் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா சோல் பவரையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஹீரோ நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல இந்த சோல் பவரில் வந்து அப்சர்வ் பண்ணி முடிச்சிடறான். இப்போ ஹீரோ நினச்ச லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ரீச் பண்ணிட்டான். இப்போ ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 சோல்ஸோடமே பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டு இந்த சோல்ஸோடமே நான் வந்து அப்சர்வ் பண்ணி இன்னும் பவர்ஃபுல்லாக வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணை முழிச்சா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நேற்றே சொன்னாலாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா நீ சொல்கிறதான் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓவராக பேசுவான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஹீரோ கூட வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனோட ஸ்பிரிச்சுவல் வேப்பை அந்த இடத்துல வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவான். ஹீரோ அந்த ஸ்பிரிச்சுவல் வேப்பை எடுத்துகிட்டு வந்தது பார்த்து அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமாக வந்து பவர்லாம் வந்து கேதர் பண்ணுது. அப்படியே 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க. அந்த இடத்துல பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பெஸ்ட்டே ஆகுதுன்னா பாருங்களேன். அந்த பொண்ணு ஹீரோவை போட்டு தரணுன்னே சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போலங்க. ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருப்பான், இதுக்கு மேலே பொறுத்த வேலைக்கு ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்கிறேன்னா இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் அதுக்கு நீதாமா பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸோட கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த ஐஸோட கிரியேட் பண்ணி முடிச்சு அந்த சோடை யூஸ் பண்ணி 2 ஸ்லாஸ் தாங்க போடுவான். அதுக்கே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சமாடி வாங்கிடுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நான் உன்னை அடுத்த வாட்டி வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா அந்த பொண்ணுக்கு சரியான பைத்தியமாக இருக்க போல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும் அப்படி சொல்லுவான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வேலையை அங்கே பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ அந்த 3 சோடையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோட பவர் கூட அவன் மெர்ச் பண்ணணும், அதுதான் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவான். அப்படியே அந்த 3 சோடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி ஹீரோட பவர் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே மிங்கில் ஆயிடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவான். ஹீரோட சோல் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னா கிரேட் உசாங்கிரீனில் இருக்கிறவங்களே தோக்கடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக மாறி இருக்கு. ஹீரோ அங்கே எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே அந்த வெளியே அந்த பெரிய ஸ்வாடு மாதிரி ஒரு கல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா விசில் விட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஊருக்குள்ளே வந்து கட்டினா ஹீரோ வந்து ஊருக்குள்ளே தான் வந்து போய்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு கடை இருக்குங்க, அந்த கடைக்குள்ளே வந்து ஹீரோ போவேன். அப்போ அங்கே இருக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உதவி சார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், அதாவது பில் செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொல்கிற எல்லாமே இங்கே இருக்குது, ஆனால் இதை வாங்கணும்னா நீங்கள் வந்து அல்கெமிஸ்டாக இருக்கணுமே அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான், சரி ஓகே அல்கெமிஸ்ட் ஆகிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதை கேட்டவொன்னே அவங்களுக்கு சாக்கா போயிடுது, நீங்கள் யார்கிட்டயாவது வேலை செஞ்சுருக்கீங்களா அல்கெமிஸ்ட் கிட்ட அப்படி சொல்லி கேட்பாங்க. ஹீரோ அப்பெல்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ ஹீரோ வந்துட்டு இருக்கிற அந்த ஃபயர் பவர் வந்து காட்டிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணுகிட்ட. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஒரு எல்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா இவர்கிட்ட வந்து 7 லெவல் ஃபயர் வந்து இருக்குது, இவர் வந்து அல்கெமிஸ்ட் ஆகணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த எல்டர் ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா நீ அல்கெமிஸ்ட் ஆகணுமாப்பா, உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபயரை வச்சு
வச்சு அல்கமிஸ்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, டெஸ்ட்டை மட்டும் சொல்லுங்கள், நான் பாஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இதை கேட்டவொடனே அந்த ஆள் பயங்கர டென்ஷன் ஆகிறாரு. உனக்கு அல்கமி பற்றி என்னடா தெரியும், நீ இவ்வளோ ஓவராக பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஹீரோ திரும்பவும் ஃபர்ஸ்ட் லெவல் அல்கமிஸ்ட் ஆகிறதுலாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த எல்டர் என்ன சொல்கிறேன்னா, நீ அல்கமிஸ்ட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும், அதுக்கு முன்னால் நீ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கோல்டு காயின் கட்டணும்னு சொல்லுவார். அதை வந்து நீ ஃபெயில் ஆகிட்டுனா நாங்கள் ரீஃபண்ட்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லுவார். ஹீரோ அதெல்லாம் பற்றி கவலையப்பட மாட்டேன், அந்தாங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருவான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்பை எடுத்து காட்டி இதை பற்றி மொத்தமாக சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்பை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதோட பேர், அது எத்தனை வருஷம் பழசு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாத்தையும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொன்று எடுத்து காட்டுவார். அதையுமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோ க்ளீனாக சொல்லிடுவான். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு காலன் எடுத்து காட்டுறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை பற்றி எல்லாமே வந்து சொல்லுவான். அதை சொல்லிட்டு பிறகு அவர் என்ன சொல்கிறாரு, நீ சொன்னது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் சொன்னது வந்து கரெக்டு, நீங்கள் சொன்னது தான் தப்பு, வேணா நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அவரும் பார்த்தீங்கன்னா நீ சொன்னது தான்டா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்த்தா அவர் சொன்னது தான் அங்கே தப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ வந்து முதல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டா, இப்போ உன்னோட ரெண்டாவது டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ளேமை பற்றிலாம் வந்து சொல்லிக்கிட்டு அந்த ஃப்ளேம் இருக்கிற இடத்துக்குலாம் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல விதமான ஃப்ளேம் இருக்குது. அந்த ஃப்ளேமை பற்றிலாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறான், நீங்கள் ஒரு ஃப்ளேமை பற்றி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு சோல் டைப் ஃப்ளேம் அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தீங்கன்னா அவர் கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாரு, யாரா சாமி நீ அப்படின்னு. இப்போ ஹீரோவோட டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஹீரோ போய் ஃப்ளேம் வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லுவார். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நடுவில் போய் நின்றுக்கிட்டு அவனோட பவரை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா ஃப்ளேமையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்துட்டு ஒரு பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி முடிச்சுட்டு என்ன கேட்குறான்னா, என்ன எல்டர் நான் வந்து பாஸ் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவரும் பார்த்தீங்கன்னா நீ பாஸ் ஆகிட்டுற தம்பி அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன கேட்குறான்னா, அந்த சோல் டைப் ஃப்ளேமை வந்து நான் எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, டே உன்ன மாதிரி வெளியாளுக்குலாம் நாங்கள் அதெல்லாம் கொடுக்க மாட்டோம், அது எவ்வளோ பேர் ட்ரெஸ்ஸர் தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அல்கமிஸ்ட்டாக மாறிட்டா கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ என்ன பண்ணால் கொடுப்பீங்க சொல்லிட்டு கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து 3வது லெவல் அல்கமிஸ்ட்டாக மாறினா மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, 3வது லெவல் அல்கமிஸ்ட் தானே மாறிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவர் டென்ஷன் ஆகிறாரு. டே அல்கமிஸ்ட்னா குழந்தைங்க உள்ள விளையாட்டு நினச்சிட்டியா, நீ மட்டும் வந்து அங்கே பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஃப்ளேம் வேணும், அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, 3rd லெவல் அல்கமிஸ்ட்டாக மாறணும் சொன்னீங்க, நானும் வந்து அதுக்கு ரெடியாக இருக்கிறேன், எனக்கு அல்கமி பண்ணுறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நீங்கள் டெஸ்ட்டை மட்டும் வைங்க, நான் அதில் பாஸ் ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ அந்த இடத்துல ஏதோ 2 பில்லை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பில்லோட பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்தாலும் அதோட பவர் லெவல் வந்து பயங்கரமாக வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை பற்றி எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்டோன்னே அவர் யோசிக்கிறார், எனக்கு எதோ தெரிஞ்சிருக்கும் போல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னை அந்த இடத்தோட எட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் எல்லாத்தையுமே இருந்த இடத்துல வச்சுட்டு அவனுக்கு தேவையான அந்த சோல் ஃப்ளேமை மட்டும் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்து போக ஆரம்பிக்கிறான். அவரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட்டிகிட்டு போகும்போது யோசிக்கிறாரு, இவன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போவார். அந்த இடத்துக்கு போனால் அந்த வெளியே இருக்கிற ஒரு ஆள் என்ன சொல்கிறாருன்னா, ஹெட் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க, ஒரு பில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால யாரும் அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரா அந்த ஹெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு தாங்க இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் நினைக்கிறேன். ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்களை தான் வந்து மீட் பண்ணிட்டு இருக்கான். பசங்க ஃப்ரெண்டே அவனுக்கு இல்லை. நீங்களே பாருங்க, இத்தனை எபிசோட் போயிருக்குது, ஒரு பையனாச்சும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணானுங்களா? கிடையாது, எல்லாமே பொண்ணுங்க தான். சரி, அந்த விஷயத்தை பற்றிலாம் நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு, மறக்காமல் எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபே கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. முடிஞ்சால் அந்த பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனுமே கொஞ்சம் நல்லா போட்டு வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.